ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நமது பெயர்களை எப்படி ஆங்கிலத்தை எழுதுறது மற்றும் தமிழ் எழுத்துக்களுக்கான ஆங்கில எழுத்துக்கள் என்ன, அவற்றை எப்படி நம்ம கூட்டி என்பதை பற்றி மிக எளிதான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த லிசன் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் நமது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஆள் மேலதிகமான விளக்கம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இப்போ நம்ம லிசனுக்குள்ளே போகலாம். இங்கே மெய்யெழுத்துக்களுக்கான ஆங்கில எழுத்துக்களையும் கொடுத்துருக்குறேன். அதே நேரத்தில் உயிரெழுத்துக்களுக்கான ஆங்கில எழுத்துக்களையும் கொடுத்துருக்கேன். இந்த உயிர் மெய் எழுத்துக்களை வச்சு தான் நம்ம தமிழில் இருக்கிற மிகுதி இருக்கிற அனைத்து எழுத்துக்களையுமே நாங்கள் உருவாக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த உயிர் மெய் எழுத்துக்களை வச்சுக்கொண்டு தமிழ் எழுத்துக்கள் எப்படி உருவாகிற முறையை நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போது மானா மானா எப்படி உருவாகுது? இம் ப்ளஸ் ஆ, இம்மன்னாவையும் ஆனாவையும் கூட்டும்போது மா அப்படின்ற எழுத்து உருவாகுது. ஓகேவா? அதே போல் தூணாவை பார்த்தோம்னு சொன்னால் இத் ப்ளஸ் உ, தூ. இந்த முறையில் தான் தமிழில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களுமே உருவாக்கப்பட்டிருக்குது. இப்போது இதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நாங்கள் இதே சேம் மெத்தடில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஆங்கிலத்திலையும் பெயர்களை எழுத போகிறோம், எழுத்துக்களை உருவாக்க போகிறோம். ஓகே, சரி வாங்க இப்போது ஆங்கிலத்தில் பார்ப்போம். மதுசன் அப்படின்ற பெயரை நாங்கள் எழுதுவோம். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கான ஆங்கில எழுத்து என்ன அப்படின்றத நாங்களே கண்டுபிடிச்சு எழுத போகிறோம். சரி, மானாவை நாங்கள் எப்படி கூட்டுவோம்? இம் ப்ளஸ் ஆ. ஸோ இங்கே மெய் எழுத்துக்களில் பாருங்கள், இம்மன்னாவுக்கு என்ன வந்திருக்குது? எம் வந்திருக்குது. அதே மாதிரி உயிரெழுத்துக்களில் என்ன வந்திருக்குது? ஆனாக்கு ஏ வந்திருக்குது. எம்ஐயும் ஏயும் கூட்டினா என்ன வருது? மா. ஸோ மானாவுக்கு எம் ஏ. இப்போ தூணாவை கூட்டுவோம். தூணாவை நம்ம தமிழில் எப்படி கூட்டுவோம்? இத் ப்ளஸ் உ, தூ. ஸோ இத்தனாவுக்கு என்ன வந்திருக்கு? டிஹெச். ஊனாவுக்கு என்ன வந்திருக்குது? யூ. ரெண்டையும் கூட்டினா தூ. அடுத்து சானா. சானாவுக்கு எப்படி தமிழில் கூட்டுவோம்? இச் ப்ளஸ் ஆ, சா. இச்சனாவுக்கு என்ன வந்திருக்கு? மெய் எழுத்துக்களில் எஸ் வந்திருக்குது. ஆனாவுக்கு ஏ. ரெண்டையும் கூட்டினா சா. ஓகே, மானா தூணா சானா பார்த்துட்டோம். அடுத்து இன்னன்னா பார்ப்போம். இன்னன்னாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குது? என். ஸோ என்ன போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ நம்ம மதுசன் அப்படின்ற பேரை ஃபுல்லாகவே கூட்டி எழுதிட்டோம். இப்போ அடுத்து எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ற ஒரு வசனத்தை நாங்கள் எழுத போகிறோம். எழுதலாமா? சரி, ஓகே. ஏனா வந்திருக்குது, அதுக்கு என்ன வந்திருக்குது? ஏனாவுக்கு ஈ. ஓகே, ஈயை போடுவோம். அடுத்து நானா. நானாவை எப்படி கூட்டுவோம் நம்ம? இன் ப்ளஸ் ஆனா. மெய் எழுத்துக்கள் இன்னனாவுக்கு என்ன வந்திருக்குது? என். இங்கால ஆனாவுக்கு என்ன வந்திருக்குது? ஏ. சேர்த்தா ந. சரி, இப்போ என் ஏ ஏ போட்டால் என்ன வரப்போகுது? நேண்டு வரப்போகுது. சரி, அதையும் போட்டுருவோம். அடுத்த எழுத்து இக்கண்ணா. மெய் எழுத்துக்கள் தானே அது. இக்குக்கு என்ன வந்திருக்கு? கே வந்திருக்குது. சரி, இப்போ கேயும் போட்டுருவோம். அடுத்து என்னது? கூனா. சரி, கூனாவை இப்போ நாங்கள் எப்படி கூட்டுவோம்? இக் ப்ளஸ் உ, கூ. ஸோ இக்கண்ணாவுக்கு என்ன வந்திருக்கு? கே. அங்கால ஊனாக்கு என்ன வந்திருக்கு? யூ. ரெண்டையும் சேர்த்தா கூ. கூவையும் போட்டுருவோம். இப்போ எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை கம்ப்ளீட். அடுத்து நாம உன்னை என்றதை எழுதுவோம். இப்போ உன்னைக்கு என்ன எழுத்து வந்திருக்குது? ஊனா. ஊனா என்ன செய்ய போகிறோம்? அதை நாங்கள் கூட்டவோ பெருக்கவோ எதுவுமே செய்ய தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அது உயிரெழுத்து தானே. அப்போது அந்த உயிரெழுத்தை கொண்டு அப்படியே ஊனாக்கு என்ன வந்திருக்கு? யூ. யூவை போடுறோம். அடுத்து இன்னன்னா. இன்னன்னாவுக்கு என்ன வந்திருக்குது? என் வந்திருக்குது. அதையும் போட்டுருவோம். அடுத்து என்னது? நையன்னா பார்க்கணும். இப்போ நையன்னாவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் ப்ளஸ் ஐ, நை. இப்போ என்னன்னாவுக்கு என்ன வந்திருக்குது? என் வந்திருக்குது. இங்கால ஐயன்னாவுக்கு என்ன வந்திருக்குது? ஏஐ வந்திருக்குது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் நை.
நை என்னாவும் போட்டாச்சு. இப்போ எனக்கு உன்னை அப்படின்ற 2 வார்த்தையை நாம எழுதிட்டோம். இப்போ அடுத்து பிடிக்கும் எழுதுவோம். இப்போ பீனா. பீனாவை நாங்க எப்படி கூப்பிட்டுவோம்? இப் பிளஸ் இ. இப்புக்கு என்ன வந்திருக்கு? பி வந்திருக்குது. ஈக்கு என்ன வந்திருக்குது? ஐ வந்திருக்குது. இப்போ ரெண்டையும் கூட்டினா பி. பிஐ வரும். அதையும் அடுத்து டீனா. டீனாவை எப்படி கூட்டுவோம்? இட் பிளஸ் இ. டி. இப்போ இட்டனாவுக்கு என்ன வந்திருக்குது? டி வந்திருக்குது. ஈனாக்கு என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்குது. ஸோ டிஐ டி. அடுத்து இக்கண்ணா. இக்கண்ணாவுக்கு கே. அடுத்து கூனாவுக்கு இக் பிளஸ் ஓ. என்ன போடணும் இதுக்கு? கே யூ. ஓகே. அடுத்து இம்மண்ணா. இம்மண்ணாவுக்கு என்ன வந்திருக்குது? எம் வந்திருக்குது. எம்மை போட்டோம்னு சொன்னா சரி, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்ற வசனத்தை நாங்கள் முற்று முழுதாக எழுதி முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இந்த மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கப்புறமா அந்த எழுத்துக்களுடைய ஓசையை கவனிச்சாலே போதும், மற்ற எழுத்துக்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ சாதாரணமாக கூனாவை எடுத்துக்கிறீங்களேன். எப்படி ஆரம்பிக்குது? கூ. இக்கில் ஆரம்பிக்குது. அதே முடிவு எப்படி இருக்குது? கூ. ஊல முடியுது. இப்போ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன எழுத்து. ரைட், ஓகே. இக்குக்கு கே. ஊ. ஊல முடிஞ்சிருக்குது. அப்போ ஊனாவுக்கு என்ன? யூ அப்படின்னு நீங்க போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ரெண்டையும், மெய்யெழுத்து உயிரெழுத்து, இது ரெண்டையும் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா மீதி எல்லாம் சிம்பிள். ஓகேவா? ஓகே. இப்போ நான் ஒரு பெயர் கொடுக்குறேன். அந்த பெயரை நீங்க வந்து எழுதி கமெண்ட்ல பதிவிடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் இதை சரியா படிச்சிருக்கிறீங்க. மணிமேகலை. இந்த நேமை நீங்க இங்கிலீஷ்ல எழுதி கமெண்ட்ல எனக்கு பதிவிடுங்க. பார்ப்போம். ஓகே. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு லெசனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.